கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 27/5/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். The Lord your God will set you high above all the nations on the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை மேன்மைப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அந்த வசனத்தினுடைய 28ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் முழுவதுமாய் பார்க்கும் பொழுது வார்த்தைகள் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நிச்சயமாகவே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்யும் பொழுது மேன்மை இல்லையோ என்று வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியங்கள் மிக சுலபமாய் ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக வேதத்தில் எழுதும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்திற்கு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நாம் கவனமாயிருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைப்பார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள், உற்றார், அயலகத்தார், பந்து ஜனங்கள், திருச்சபை மக்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுடைய தலை உயர்த்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. சத்துருக்களுக்கு முன்பதாகவும் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதற்கு, தலை உயர்த்துவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் என்னோடு கூட கேட்கிற, அதை புரிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை கட்டளையிடுவீராக. ஆசீர்வாதத்தை எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் வருஷிக்க பண்ண ஜெபிக்கிறோம். மேன்மைப்படுத்தும் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியங்கள் நன்மையாய் உம்முடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து தேவ சமாதானத்தோடு தேவ ஜனத்துடைய வாழ்க்கையில் விளங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்றைய கேள்வியும் பதிலும், நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாக அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம். யார் யாரிடத்தில்? அகலியாவின் குமாரனாகிய நெகேமியா எருசலேம் நகர ஜனங்களிடம் சொன்னது. நெகேமியா 5:10. இந்த நாளுக்கான கேள்வி, தண்ணீரை போல் தழும்பினவனே நீ மேன்மையடைய மாட்டாய். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. பாஸ்டர் ஜெபதாஸ்.